நல்ல புது கான்செப்டான படம். இந்த மாதிரி ஏற்கனவே நடந்திருக்காங்கன்னா எனக்கு தெரியல. என்ன படங்க, சான்ஸே இல்லை, முடியல பார்த்து என்னால. பிடிச்சிருக்கின்றியா பிடிக்கலன்றியா? எதுக்கு ஃபோன் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு பார்க்குறேன். ஆளே கழட்டி விட்டுருக்கலாம். ஆப்பை வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. இல்லைங்க, செம்ம ஐடியா இல்லை. ஆக்சுவலாக வந்து காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ராதிகா மேம் செம்மையாக பண்ணியிருப்பாங்க, சத்யராஜ் சார். இல்லை அவங்களாம் நல்லா பண்ணியிருந்தாலுமே இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. இல்லைங்க, நானாக அந்த ஃபோன் கொடுத்துருக்க மாட்டேன். இல்லை ஃபோன் கொடுக்குறத விட நம்ம லவ் பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு போகிற அளவுக்கு ஆயிருக்கும். இந்தியன் 2 வந்து ஆக்சுவலாக ரொம்ப தேவையான படம் நாட்டுக்கு. ஆக்சுவலாக பயங்கரமான ஒரு படமே இல்லைங்க, அது எடுக்காமலே இருந்திருக்கலாம் தான் நிறைய பேர் சொன்னாங்க. இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா நீங்கள் நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க, ஆனால் ஓரளவுக்கு தான் நல்லது பண்ணணும். ஆமாம், என்ன உங்க இஷ்டத்துக்கு வாடுவீங்க போங்க, அதே கெட்ட வார்த்தை. கொஞ்சம் கூட மதிக்காம வா வா போன்றீங்க, என்ன இது? Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. Party Jewelers. Shubha Arambhangalin Arambam. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. ஸோ இப்போ வந்து ஒரு டாஸ்க், ஒரு செக்மெண்ட்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ரோஸ்ட் ஆர் பூஸ்ட். அப்படின்னா ஆபரேஷனா? அதாவது ஒரு படத்தோட பேர் சொன்னதுக்கு அப்புறமா அதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் பண்ணணும். பூஸ்ட்னு நான் சொன்னதுக்கு அப்புறமா நெகட்டிவ் சொல்லணும், மாத்தி மாத்தி. ரோஸ்ட்னா நெகட்டிவ், பூஸ்ட்னா பாசிட்டிவ். பியூட்டிஃபுல் கேம். ஓகேவா? சிங்கம் ரோஸ்ட். சிங்கம் வந்து அதில் எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியாதுன்னா வந்து பிரகாஷ் ராஜ் வந்து அந்த சைன் பண்ணுறதுக்கு போகும்போது தான் சண்டை ஆரம்பிக்கும். எல்லா வண்டியும் உடச்சி இதெல்லாம் பண்ண, அதுக்கே சார் வந்த வண்டியெல்லாம் ஏன் உடச்சிங்க? ரெண்டாவது வந்து அவன் நேராக போய் சைன் போட்டோ இல்லைனா அப்பா பேர் தெரிஞ்சுன்னு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. அதில் ஒரு அப்பா பேர் வச்சு தான் கண்டுபிடிப்பார். இப்போ அருமையான படங்க, என்ன படம்ன்றீங்க? அது சான்ஸே இல்லை. ஒரு போலீஸ் எப்படி வாழணுன்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாவே அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. என்ன அப்படியே திருப்பி சொல்ற? ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்கா. ஆனால் அடிக்கடி கத்திக்கிட்டே இருப்பார், அதான் கொஞ்சம் காது வலிச்சுக்கிட்டே இருக்கும். அனுஷ்கா அருமையாக நடிச்சிருப்பாங்க. என்ன ஒரு படம், சான்ஸே இல்லை. அந்த பாட்டெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த படத்தில். ஆனால் அனுஷ்கா எது இப்படி ரேண்டமாக பார்த்து ஃபர்ஸ்ட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரிலாம் ஆயிடுவாங்க. பொம்பளை பிள்ளை தானே, வளர்ந்துருக்கே, அறிவில்லை. அதான் எனக்கு புரியாது. என்னதான் போலீஸாக இருந்தாலும் அவர் ஒரு புருஷனை எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சுக்காம பொசுக்குன்னு லவ் பண்ணிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லவ் டுடேயோடைய ரோஸ்ட் பூஸ்ட். ஓகேவா? லவ் டுடே பூஸ்ட். லவ் டுடே நல்ல புது கான்செப்டான படம். இந்த மாதிரி ஏற்கனவே நடந்திருக்காங்கன்னா எனக்கு தெரியல. என்ன படங்க, சான்ஸே இல்லை, முடியல பார்த்து என்னால. பிடிச்சிருக்கின்றியா பிடிக்கலன்றியா? எதுக்கு ஃபோன் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஃபோனில் சிம்மை தூக்கி போட்டிருந்தா எல்லா பிரச்சனையும் அப்படியே தீர்ந்து போயிருக்கும். அதை விட்டுட்டு ஆப்பை பார்க்குறான், அதை பார்க்குறான், ஆளே கழட்டி விட்டுருக்கலாம். ஆப்பை வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. இல்லைங்க, செம்ம ஐடியா இல்லை. ஆக்சுவலாக வந்து காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ராதிகா மேம் செம்மையாக பண்ணியிருப்பாங்க, சத்யராஜ் சார். இல்லை அவங்களாம் நல்லா பண்ணியிருந்தாலுமே இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. இந்த ஃபோனெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுலாம் சரியா இல்லை பார்த்துக்கோங்க. இந்த ஜென்சி குழந்தைங்களாம் சேர்ந்து ஏன் இப்படிதான் பண்ணுதுன்னு தெரில. ஆனாலும் தெரிலங்க, நானாக அந்த ஃபோன் கொடுத்துருக்க மாட்டேன். இல்லை ஃபோன் கொடுக்குறத விட நம்ம லவ் பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு போகிற அளவுக்கு ஆயிருக்கும். கடைசியில் கஷ்டப்பட்டு சேர்ந்துருவாங்க. ஆமாம், சேர்ந்து தானேங்க ஆகணும். லவ்வர்ஸ்னாலே சேர்ந்து தானே ஆகணும். அதுதானே உலக தெய்வீக காதலின் ரூலே அதுதானேங்க. ஸோ பாய் பெஸ்டி எதுக்குங்க வந்து உயிரை வாங்குறானே தெரியல. அந்த மாமா குட்டி பாட்டு வேற போட்டுட்டு காண்டு ஏற்றிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அந்த பாய் பெஸ்டி எல்லாம் கொஞ்சம் சற்று எலிமினேட் பண்ணியிருக்கணும் எப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாங்க, பாய் பெஸ்டிலாம் எலிமினேட் பண்ணால் எப்படி? என்னதான் ஒரு பொண்ணுக்கு லவ்வர் இருந்தாலும் பல ஆண்மகனோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் தானே ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்னங்க ஜெண்டர்? போட்டாண்டா நங்கூரத்தை. இது நல்லா இருந்தது ஆக்சுவலா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜெயிலர் படத்துடைய ரோஸ்ட். ஜெயிலர் படத்தில் ரோஸ்ட் வந்து எனக்கு லைட்டாக அந்த குட்டி பையன் மேலே கொஞ்சம் காண்டாக இருக்கும். அவங்க தாத்தாவை போட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் ஏன்னா எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கலன்னு ஒரு ஸ்லைட்டு பர்சனல் காண்டு தான். பட் மற்றபடி படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக செம்மையான படங்க. இந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்ததே ரோஸ்டா பூஸ்டா இந்த மாதிரி படத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட ஏமாத்துறான்றது இவ்வளோ நாள் எப்படி அவங்க அப்பா கண்டுபிடிக்காம இருந்தார்? எவ்வளோ இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் அவர், இப்படியா கண்டுபிடிக்காம இருக்கிறது? இந்த விஷயத்துல அது என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஆனாலும் எப்படி அவர் வந்து பையனாக இருந்தாலும் விட்டு வைக்காம கொண்டுட்டார். இப்படி ஒரு நேர்மையான ஆஃபீஸரை நம்ம பார்த்து
ஆகக்கூடாதுன்றது தான் என்னோட இது. அதில் வந்து ஜாலியாக இருக்கும். பாவம் ஒரு அசிஸ்டன்ட் தப்பாக பேசிட்டான்றதுக்காக அவனை ஃபேன்லலாம் கட்டி தொங்க போடுவாங்க. திஸ் இஸ் வே டூ மச் வைலன்ஸ். அப்படி வைலன்ஸ் காமிச்சாதாங்க நம்ம மக்கள் திருந்துவாங்க. அதனால தான் காமிக்கிறாங்க, சும்மாலாம் காட்டலைங்க. சும்மா வைலன்ஸ் சொல்லாதீங்க. அப்படி காமிச்சாதான் நம்ம மக்களுக்கு ஒரு பயம் இருக்கும்னு சொல்லிட்டு டைரக்டர் அப்படி காமிச்சிருக்காரு. அதனால தேங்க்ஸ். நெக்ஸ்ட் இந்தியன் 2 பூஸ்ட். இந்தியன் 2 வந்து ஆக்சுவலாக ரொம்ப தேவையான படம் நாட்டுக்கு. 25 வருஷமாக நானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எப்போலாம் அவர் சிங்கப்பூர்லேருந்து வருவாருன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பயங்கரமான ஒரு படமே இல்லைங்க, அது எடுக்காமலே இருந்திருக்கலாம் தான் நிறைய பேர் சொன்னாங்க. இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா அதில் வந்து குறிப்பாக காமெடின்ற பேரில் ரொம்ப கிரிஞ்சு பண்ணியிருப்பாங்க. 4 இளைஞர்கள் சேர்ந்து நாட்டை திருத்துறேன்னு சொல்லிட்டு வாவான்வாங்க, போவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்கங்க. மக்கள் அப்படிதான் மனசை மாத்திப்பாங்க. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணுன்றது தான் அந்த அந்த படத்தோட கருத்து. அதுதான், நீங்க நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க, ஆனா ஓரளவுக்கு தான் நல்லது பண்ணணும். ஆமா, என்ன உங்க இஷ்டத்துக்கு வாழ்வீங்க போங்குவீங்க தான் சொல்லுவீங்களா? என்ன இது புரியல. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு 20 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு, கொஞ்சம் கூட மதிக்காம வா போன்றீங்க. என்ன இது, உங்க வீட்டுல 1008 பிரச்சனை வச்சுட்டு நாடை திருத்துறேன்னு நீங்க கிளம்பிருக்கீங்க. வகாண்டா நான்சென்ஸ் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். போதும், இதுக்கு மேல போச்சு அப்படின்னா இன்னும் வந்து இல்ல டீப்பா என்னதான் அடிப்பாங்க உங்களுக்கு. எல்லாம் அந்த ப்ரோ ப்ரொடியூசர் பண்ற வேலை. ஸோ இந்த செக்மெண்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் பிரேக்கர். ஒன்றும் இல்லை, பிரேக் பண்ணி ஐஸ் உணர்ந்துருக்காங்க. ஸோ அதுதான் ஐஸ் பிரேக்கர் அப்படின்னு சொல்றோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், அது ஒரு சேலஞ்சாக இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஓகே நான் எடுத்த கொஸ்டின் தான் தவறு அப்படின்னு சொல்லி நான் கையில் ஐஸ் கட்டி வந்து வச்சுக்கணும், சில்லுன்னு இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொல்லல அப்படின்னா, நீங்கள் இந்த ஐஸ் கியூப் வந்து கையில் ஒரு டைம் வரைக்கும் வச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சில ஷோ நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அந்த ஷோ பண்ணிட்டு இந்த ஷோ நம்ம கொஞ்சம் மொக்கையாக தான் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணது இருக்கா? இருக்கு. என்ன ஷோ? ஸ்டாண்டப் காமெடி ஷோ தான். கண்டென்ட் என்ன கண்டென்ட் அந்த மாதிரி நான் வந்து இது பண்ணி ஸ்டோரி டெல்லிங் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், அது ஒர்க் ஆகல. கண்டென்ட் இப்போ டக்குன்னு எப்படிங்க ஞாபகம் இருக்கும், பட் நான் நிறைய ஷோ பண்ணி மொக்கையா இருக்குன்னு நான் நினச்சிருக்கேங்க. அதுக்கு இப்படி ஓப்பனாக சொல்கிறீங்க? ஆமாம், இதில் என்னங்க இருக்குது, என் ஷோனாலே நல்லா போகணும் எதுவும் ரூல் இல்லையே. என் ஷோ மொக்கையா இருக்குன்னு நான் நிறைய வாட்டி நினச்சிருக்கேன். நீங்கள் கியூப் எடுக்கலாம்னு எடுத்தாலும் இதான் உண்மை. எடுக்க வச்சுருங்க, அவ்வளோலாம் நான் எதுவும் பண்ணிக்க வேணாம், வச்சுருங்க, போகிறோம் வைங்க. நீங்கள் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறதுல ஓகே, நமக்கு சிலர் யோசிச்சிருப்பீங்க, சில எங்கேயாவது ஒரு படங்களாக இருக்கலாம், அதெல்லாம் பார்த்து இந்த காமெடிக்கு நம்ம காமெடி பரவாயில்லையே அப்படின்னு ஏதாவது படங்கள் பார்த்து அந்த மாதிரி ஏதாவது டிசைட் இது பண்ணியிருக்கீங்களா? என்ன படம்? இந்தியன் 2ல நிறைய காமெடி பார்த்து எனக்கு அப்படி தோணிருக்கு. அதில் சில இது காமெடிலாம் எனக்கு செட்டே ஆகலை. ஐ ஃபெல்ட் இட்ஸ் டூ கிரிஞ்ச். அடிக்கிற வெயில் இதெல்லாம் என்ன ஒரு புழிஞ்சிக்கிட்டு இருக்க ரைஸ் கியூபை வைங்க ப்ரோ, எதுக்கு முடியல, எதுக்கு? எஸ், கரெக்ட். அட்லீஸ்ட் கையாவது மாற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாண்டப் காமெடினா ஏதாவது ஒரு ஷோ வந்து உட்காந்து பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி பார்த்துட்டு சே நம்மளை விட நல்லா பின்றானப்பா அப்படின்னு நீங்கள் பார்த்து மிரண்டு போன ஒரு காமெடி ஷோ என்ன? நிறைய இருக்கு அந்த மாதிரி. ஏதாவது அவங்க யாராவது பேர்? அலெக்ஸ், அப்புறம் ரீசெண்டாக ஒரு லைன் ஆஃப் ஷோ 4-5 பேர் பண்ணாங்க பசங்க. அந்த ஷோ ரொம்ப நல்லா இருந்தது. ஜோக்ஸ் ஃபார் ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆஃப் ஷோஸ் பண்ணுவாங்க அவங்க. அதில் வந்து செல்வான ஒரு பையன் ரொம்ப நல்லா இருந்தது அவர் செட்டு. அப்புறம் விக்ரம் தான் நல்லா இருக்கு, நான் பார்த்தேன். ரீசெண்டாக கனன் கில்து பார்த்து நினச்சேன். நிறைய ஷோ நான் பார்த்து நினச்சிருக்கேங்க. நல்லா ஷோ பண்ணிட்டு இருப்பீங்க, டக்குன்னு பார்த்தா ஐயோ மறந்துடுச்சே அப்படின்னு ஆயிருக்கா? அது எப்படி நீங்க சமாளிப்பீங்க? பேப்பர் பார்த்து தான் டக்குன்னு பார்த்துருவீங்களா? பேப்பர் இப்போ பண்ண ஷோ அப்படி தான் பண்ணேன், மறந்துச்சு, பேப்பர் பார்த்தேன் நான். ஓகே, அது எப்படி நடக்காம மறதி இல்லாமல் எப்படி இருக்கும்? எனக்கு இருக்கு மறதி. ஓகே, எனக்கு வந்து என்னன்னா இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து பார்த்தா ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே, இதை பார்த்தா ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் ஸ்டைலில் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொன்னால் என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் தேர் ராங் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஆக்சுவலாக கிளினிக்கலாக அதுக்கு வந்து ப்ராப்பர் மீனிங் இருக்குது. ஏன்னா அதான் அது இப்போ நிறைய அவேர்னஸ் வருது ஆன் அ சீரியஸ் நோட். ஸோ இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது அந்த வேர்ட்ஸை. பட் த வே தே யூஸ் எனக்கு ரொம்ப சிரிப்பாக. ஸ்கூல் பசங்க மிட் டேர்மில் 40 மார்க் வரணும்னா இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, என்ன சொல்கிறது, செகண்ட் கிளாஸ் டிக்கெட் கிடைக்கலன்னா இது டிப்ரெஷனு, இந்த வருஷம் ஒரு வாட்டி கூட அப்ராடே போகலப்பா ஒரே டிப்ரெஷனாக இருக்குன்றது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸுங்க. அவனுக்கு நாட்டில் சோறு கிடைக்க மாட்டேங்குது, வெயில் வேர்த்து ஊற்றுது, வண்டியில் சுத்த வேண்டியிருக்கு, இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரில. சரி, ஒரு வாட்டி கூட அப்ராடே போகல, அமெரிக்கா தான் கூப்பிட்டு போனாங்க என் வீட்டில், ஆஃப்ரிக்கா கூட்டே போகல, டிப்ரெஷன்றானுங்க பசங்க. ஐ ஃபீல் லைக் இட்ஸ் வே ஓவர் ரேட்டட். இதெல்லாம் நம்மளாம் எவ்வளோ அக்கப்போரெலாம் தாண்டி வந்துட்டு இருக்கோம்.
பக்கத்துல கொடைக்கானலுக்கே நாங்க போனது இல்லடா ஆமா, சின்ன வயசுல. ஆமாங்க. நான்லாம் வந்து நான் இது வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தான் அப்ராட் போயிருக்கேன். அதுவும் ஷோக்காக ப்ரொடியூசர் கூட்டு போனது. அது வரைக்கும் நான் அப்ராட் போனதே இல்லை. பாஸ்போர்ட் 5 வருஷம் 6 வருஷம் சும்மாவே கிடந்துச்சு. அதுல ஒரே ஒரு ஸ்டாம்ப் தான் இருக்கு. பல பேருக்கு பாஸ்போர்ட்டே சும்மா தான் இருக்கு எனக்கு ஆமா, தெரிஞ்சு. அது சும்மா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு தான் நம்மளாம் எடுத்து வச்சிருக்கோம். பட் ம், நான் ம். அதெல்லாம் எப்படிங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் வரும்? எனக்கு ம். புரியலையே. ஓகே. எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்ட முடியல, அது ஸ்ட்ரெஸ்ஸு. சம்பளம் வாங்கி இஎம்ஐக்கு பத்தலையா, அது ஒரு நியாயம் இருக்கு. ஃபோன் பில்லு கட்ட முடியல, இல்லைன்னா ஃபோன் திடீர்னு வேலை செய்ய மாட்டேங்குது. நல்லா ஒரு வருஷத்துல பேசுங்க. ஃபோனை உடச்சிடுறோம் தெரியாம. இதெல்லாம் வந்து சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். அதை விட்டுட்டு வந்து ஐயோ வெளிநாட்டுக்கு ஒரு வாட்டி தான் கூட்டு போனாங்க இந்த வருஷம், 2வது வாட்டி கூட்டே போகல. சம்மர்ல வீட்லயே உட்கார வைக்கிறாங்க. டேய், அவன் சம்மர்ல சும்மா சுத்திட்டு இருந்தோம்டா நாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் நீங்க சொல்லிட்டு திரியிறீங்க. அடிக்கிற வெயிலுக்கு மண்டை காயுது, கார் வாங்க முடியல, டாக்ஸிக்கு காசு டாக்ஸி கொடுக்க காசு இல்லை. இதெல்லாம் அவங்க அண்ணுக்கு தெரில. இம்புட்டுக்காண்டி சத்தை தான் தெரியுதான்ற மாதிரி சும்மா ஓவர் ரேட்டட் ஆயிடுச்சு இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ற வேர்ட்ஸ் எல்லாம். கரெக்ட். கிளினிக்கலாக அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. அதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க இவங்க, இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண வேண்டியது. ஓகே. அண்ட் வந்து எங்க ப்ரொடியூசர் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்க சொன்னாப்ல. ம். மெயினா என்னன்னா, நீங்க வந்து நிறைய அந்த ஒரு நீங்க பண்ண ஷோஸ்ல வந்து அவருக்கு வந்து இந்த செக்ஸ் எஜுகேஷன் பத்தி பேசினது வந்து ரொம்ப ஆடியன்ஸ் பக்கமும் நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பட் யாராவது நெகட்டிவா ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்களா? ஏன் இதெல்லாம் இப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி அம்மாவே பண்ணியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? செக்ஸ் இது பத்தி இல்ல, பட் நான் ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் பத்தி செட் எழுதும்போது இதெல்லாமா ஸ்டேஜ்ல போய் பேசுவ, நீ போய் இதெல்லாம் பேசலாமா அப்படின்னா நான் தான் சொன்னேன். நான் பேசாம வேற யாரும் பேசுவா? எனக்கு தானே மாசம் மாசம் வச்சு செய்யுது. ம், பின்னா எங்க அண்ணனா போய் பேசுவான் அதை பத்தி. அவனுக்கு தெரிய கூட தெரியாது என்ன நடக்கும் பாடியிலன்ட்டு. ம். நானே பேசல, இதை பத்தி வேற யாரும் பேசுவா? அதுவும் இல்லாம அதை என்னை வச்சு செய்யுது. என்னால அதை எதிர்த்து போராட தான் முடியல. அட்லீஸ்ட் ஒரு கண்டென்ட்டா எழுதி பேசிக்கிறேனே அப்படின்னு. டெஃபினட்டா காமெண்ட்ஸ்லாம் வரும். என்ன இதை பத்திலாம் ஸ்டேஜ்ல பேசுறீங்க, இப்படிலாம் பேசுறீங்க, இந்த பொண்ணுக்கு வந்து இதுவே இல்லை, போல்டா பேசுறாங்க. அந்த போல்டுன்ற வேர்டே எனக்கு சிரிப்பா இருக்கும். அதுக்கு ஒரு ஓகே. டெஃபினேஷனே கிடையாது. ஓ. இதை பேசினாலும் போல்டு, அதை பேசினாலும் போல்டு. பட் எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதோ இல்லை நான் ரொம்ப க்ளோஸ்ல கேள்விப்பட்டதை பத்தி தாங்க நான் பேசுறேன். ம், நான் ம். வந்து தப்பு ரைட்லாம் இல்லை. சி, ஐ திங்க் இட்ஸ் எவ்ரி ஒன்ஸ் டிஸ்கிரிப்ஷன். நம்ம படம் பார்க்கும்போதே போடுவாங்க பார்த்தீங்களா, இதில் வர்றது எல்லாமே ஃபிக்ஷனல், நீங்கள் யூஎஸ் டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி தான் ஸ்டாண்டப்பும். இங்கே சொல்கிறதெல்லாம் வச்சு அப்படியே பண்ணுவீங்க மாட்டீங்க. ம், ம், ம். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கேட்குற விஷயம், அவ்வளோதான். பார்க்குற விஷயம் சினிமா மாதிரி. இதை எடுத்துகிட்டு போய் ரியல் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணுவேன். இல்லைனா இவங்க பேசினது தப்பு. நான் ஏற்கனவே சொன்ன தப்பு ரைட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருக்கே பிடிக்கல, அவ்வளோதான். தப்பு ரைட்டு நான் தான் சொன்னேன். ஆர்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் தப்பு ரைட்டும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, பிடிக்கல. அவ்வளோதான். ஆர் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் as long it is not hurting someone's sentiment or a personal individual, ம், ம். ஒருத்தரை தாக்கியோ இல்லை ஒருத்தரை நோக்கி நான் கமெண்ட் அடிக்காத வரைக்கும் அது தப்புன்னு எனக்கு அது பெருசா தெரியல. இப்போ நான் சொல்றது முக்காவாசி என் லைஃப்ல நடக்கிறது. ம், ம். நான் ஃபர்ஸ்ட் பர்சன் தான் பேசிட்டு இருக்கேன். நான் இது பண்றேன்டா, என் பிரச்சனைன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க பிரச்சனை நான் சொல்லல, உங்களை நோக்கியும் நீங்க அதை பண்ணீங்கன்னு நான் சொல்லல. ம், ம். ஸோ அது எப்படி தப்பாவும் எனக்கு புரியல. நான் கோ த்ரூ பண்ணதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். இதுல பெரிய தப்பாவும் ஒன்றும் எனக்கு தெரியல. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய நன்றி. விஷயங்கள் வந்து எங்களுக்கு எப்படா சொல்லுவான்ற மாதிரி. நார்மலா தான் சொன்னேன், அது உங்களுக்கு வந்து நக்கலா தெரியுது. ஓகே. ஸோ ரொம்ப நேரம் வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பேசியிருக்கீங்க. ஸோ யோயோ வித் யோகி இந்த ஷோவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அடுத்த ஒரு கெஸ்டோட நம்ம வந்து சந்திப்போம் இதே ஷோல. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். வணக்கம். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. ஆர்த்தி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.